வந்து போனாங்க அப்படின்னு 4 பேர் பேச ஆரம்பிப்பான். பேச ஆரம்பிச்சா அவன் பயப்பட ஆரம்பிப்பான். இவ்வளவு நாள்ன்றது வேற. 10 பேர் வந்து போனோடனே எல்லாம் பேச ஆரம்பிப்பான். சுற்றி வட்டாரத்தை எல்லாரும் பேசுறது எல்லாம் சுத்தி பார்த்து போயிடுறாங்க அப்படின்னு நான் நியூஸ் போயின்னு இருக்கோம். தலைவர்கிட்ட போய் எல்லாரும் இருந்தாலும் தை மாசம் ஒரு மீட்டிங் வச்சுக்குவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றியோ நீ இதுக்கு அது என்ன பட்டா தேவையா அது என்ன லைட்டு தேவையா இல்லை என்ன நம்ம எழுதி நம்ம நேராக கொடுத்துடலாம். நம்ம கட்சி சார்பாக கொடுத்துடலாம். இவங்கெல்லாம் கொடுத்துருவோம். நமக்கு தேவை என்ன நம்ம கட்சி இருக்குது அதனுடைய லெட்டர் போட்டு நம்ம எழுதி இது எடுத்து நம்ம கலெக்டர் கொடுத்துடலாம். நம்ம இவருக்கெல்லாம் கொடுக்க தேவை நம்ம நேராக கலெக்டர் கொடுத்துருவோம். இது மாதிரி எங்களுக்கு நிலவரம் இது மாதிரி இந்த இடம் இந்த கட்சியிலிருந்து வந்துக்கிறோம் அப்படின்னு நம்ம கலெக்டர் பேசலாம். இங்க செய்ய மாட்டாங்க. தெரிஞ்சு போச்சு. எப்படி வந்து கட்சி வச்சிருக்காங்க, எப்படி விடுதலை சிறுத்தைகள் ஒருத்தவங்க கட்சி இருக்குது, திருமாவளவன் நமக்குன்னு ஒரு கட்சி தலைவர் நம்ம ஜாதிக்குன்னு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். தை மாசம் 10 தேதிக்குள்ள நான் வந்து ஒன்றிய செயலாளர்கிட்ட கேட்டுக்கிறேன். சரி ஓகேங்க செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா விக்கிரவாணி ஒன்றியம் போது அவர் தான் நாங்கள் கேட்கணும். ஒன்றிய செயலாளர் மீது நம்ம எதுவும் பேச முடியாது. ஒரு போஸ்டிங் கூப்பிட்டுனா அது மரியாதை இருக்கும்ல. ஏன்னா நீ ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டு வந்து வந்துட்டாப்புல வந்தாலும் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டாப்புல. நாளைக்கு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். நான் மாவட்ட செயலாளர் தான் நான் ஒன்றும் பண்ண போறேன். நான் ஒன்றிய செயலாளர் கேட்கணும். ஒன்றிய செயலாளர் என்ன சொல்றாரோ வச்சுக்கலாங்க. என்னன்னா அவர் சொல்லட்டும். அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் பேசிப்போம். நீங்க என்ன சொல்லலாம்னு சொல்லுங்க. ஓகே சொல்லிட்டாரு. ஒன்றிய செயலாளர் கூட்டம் போடலாம் சொல்லிட்டாரு. நான் அதுக்கு டேட்டு கொடுக்குறேன். டேட்டு இன்னும் யாரா இருக்குன்னா கொட்டியாங்குடியில சொன்னாலே போதும். அவங்க கொட்டியாங்குடியில ஒரு சொல்லிடலாம். இந்த ஊர் மட்டும் கிடையாது இருக்கு. உங்களுக்கு தெரியும் இருக்காங்க. இந்த ஏரியாவில் இந்த சுற்றுப்பட்டுல யாரா இருக்காங்களோ எல்லாரும் இன்டிமேஷன் கொடுத்துருவோம். எல்லாரும் ஒரு 200 பேர் நீங்க தான் சொல்லணும். ஒரு நோட்டீஸ் மாதிரி அடி விட இந்த டேட்ல 2026ல விக்ரான்ல எத்தனை ஜனங்க இருக்காங்க. நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல மீட்டிங் போகணும். ஒரு பெரிய மண்டபத்தில் ஒரு 5000 பேர் உட்கார மாதிரி ஒரு மீட்டிங் போகணும். அது நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வந்து நான் ஒன்றியத்துல ஒரு போஸ்டிங் போடுறேன். ஒரு ஒன்றியத்துல மகளிர் ஒரு போஸ்டிங் போடுறேன்.